பார்க்கக்கூடிய இந்த கோபுரம் இலங்கையிலே முதலாவதாக கட்டப்பட்ட மிகப்பெரிய அளவிலான ராஜகோபுரம் இந்த ஆலயத்தில் அன்றைக்கு இலங்கை ஜனாதிபதியின் ஆலோசகர் சாலக ரத்நாயக கூட இந்த இடத்துல வந்திருக்கிறது. இங்கே சகடைகள் கூட பார்த்தீங்கன்னா இரும்பால் தான் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் இலங்கைக்குரிய துணை தூதுவர் கூட இந்த இடத்திலே 45 அடி உயரமான மிகப்பெரிய அளவிலான தேர். பலாப்பழ படையல் இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இந்த தினம் பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புகளுடன் மிக பழமையான புராதனமான ஒரு ஆலயமான மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கோபுரம் இலங்கையிலே முதலாவதாக கட்டப்பட்ட மிகப்பெரிய அளவிலான ராஜகோபுரம் இந்த ஆலயத்தில் அன்றைக்கு. அதோட பார்த்தீங்கன்னா நிறைய அளவிலான வரலாற்று சிறப்புகளை கொண்டிருக்கு இந்த ஆலயத்தில். தொடர்ந்து பார்க்கலாம் நாங்கள் என்னென்ன மாதிரி இருக்குன்னு. இன்றைய தினம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ரதோற்சவம், அதாவது காமியோற்சவம் என்று சொல்லப்படுகிற அந்த உற்சவத்தில் ரதோற்சவம், அதாவது கொடியேற்றப்படாது. ஏனென்றால் இந்த ஆலயத்தில் இன்னும் கும்பாபிஷேகங்கள் 50 வருடங்களுக்கு மேலே நடைபெறல. வார வருடம் தான் அது நடைபெறதுக்கு கைகூடி இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மிகப்பெரிய 45 அடி உயரமான அந்த தேரில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வலம் காட்சி தரத்துக்கு இருக்குது. அந்த காட்சிகள் தான் இந்த காணொலியோட அவங்களுக்கு தரலாம் இருக்கும். தொடர்ந்து இந்த ஆலயத்தின் வரலாறு, அதோடு இன்று இடம்பெறக்கூடிய இந்த ரதோற்சவம் தொடர்பான காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். பலவிதமான தனிச்சிறப்புகளை கொண்டிருக்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சோழர்களால் அமைக்கப்பட்டிருக்கு. சோழ இளவரசியினுடைய அந்த குதிரை முகமானது பாவ விமோசனம் பெற்று மனித முகமாக மாறியதற்காக இந்த கோயிலை கட்டியதாக வரலாறு கூறுகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் முன்பகுதியில் நிற்கிறோம். தேர் இழுப்பதற்குரிய அந்த தேர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மிகப்பெரிய அளவிலான 45 அடி உயரத்தோடைய அந்த தேர். இப்பொழுது நாங்கள் ஆலயத்தின் உள்ளே சென்று வசந்த மண்டபத்தில் இடம்பெறுகிற அந்த பூஜை வழிபாடுகளை பார்த்து அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக தொடர்ந்து பார்ப்போம். பூஜை வழிபாட்டுகளை நிறைவு செய்து கொண்டு பார்த்தீங்கன்னா தற்பொழுது முருகப்பெருமானும் விநாயகரும் உள்வீதி விளம்பருவதற்குரிய அந்த ஆயத்த ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயக பெருமானை வசந்த மண்டபத்திலிருந்து வெளியால் கொண்டு வர அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியினுடைய ஆலோசகரான சாலக ரத்நாயகவன் பேர் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து இந்த இடத்துல இங்கே இருந்து இந்த பூஜை வழிபாட்டுகளை பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். எங்கள் மதத்தை சார்ந்தவர்களை தாண்டி பிற மதத்தவர்களையும் வரவழைத்திருக்கிறார் முருகன் என்பது எனக்கு பொழுது பெருமையாக இருக்கின்றது. ஆனால் அவர் பூஜை வழிபாடுகள் முழுமையாக நிறைவு செய்திருந்தார் இந்த இடத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது முருகப்பெருமான் வெளிவீதி வலம் வருவதற்கு வசந்த மண்டபத்தில் இருந்து வெளியால் வருகின்ற அந்த காட்சி. முன்னாலே அண்ணா விநாயகர் செல்ல பின்னாலே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தொடர்ந்து வந்தோன்றிருக்கிறார். 2 பேரும் தற்பொழுது வெளிவீதியிலே மிகப்பெரிய அளவிலான தேரிலே முருகப்பெருமான் வலம் வருவதற்குரிய அந்த நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தின் வரலாறு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டிற்கு பின்னர் இந்த ஆலயம் முழுமையாக சிதைவடைந்தது என்றுதான் சொல்லணும், அல்லது அழிக்கப்பட்டது. அதாவது உள்நாட்டு யுத்தம் காரணமாக மக்கள் கூட இங்கே அனுமதிக்கப்படவில்லை. அதற்கு முற்பட்ட காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆலயம் மிகவும் செழிப்பாகவும் செல்வச்செழிப்பாகவும் காணப்பட்டதற்குரிய சான்றுகளும் ஆதாரங்களும் இருக்கின்றன. அதாவது பார்த்தீங்கன்னா தங்கத்திலேயான முத்துக்குமார சுவாமி இங்கே காணப்பட்டிருக்கிறது. அதோட ஈழத்திலே முதலாவதாக வெள்ளியிலே செய்யப்பட்ட கொடி மரம் இந்த இடத்திலே காணப்பட்டிருக்கிறது. அதோட பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஈழத்திலே நாதஸ்வரம் ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது நாதஸ்வர இசை ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் தான் என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விடயம். அதோட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முத்து சப்பரம் இங்கே தான் காணப்பட்டிருக்கு. அதாவது மின்னொளி ஊட்டப்பட்ட முதலாவது மிகப்பெரிய ஆலயமாக இந்த ஆலயம் இருந்திருக்குது அந்த காலத்தில். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே நாதஸ்வர வித்துவான்களுக்கு கௌரவிக்கும் முகமாக பார்த்தீங்கன்னா தங்கத்திலே சிறிய அளவிலான தங்கத்திலே அவர்களுக்குரிய அந்த நாதஸ்வரம் செய்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் சிறப்புக்குரியதாக இருந்திருக்கு. அவ்வாறு மாவட்டபுரம் என்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் அமைந்திருக்குது. மாவட்டபுரம் என்ற பேர் என்னென்று வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மா என்றால் குதிரை, விட்டை என்றால் விடுபட்ட, புறம் என்று பார்த்தீங்கன்னா திருத்தலம், அதாவது குதிரை முகம் நீங்க பெற்ற திருத்தலம் என்றபடியாலே, அதாவது அந்த சோழ இளவரசியினுடைய குதிரை முகம் இங்கே நீங்க பெற்ற அந்த சோழ இளவரசி சோழர்களால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது என்பது அந்த ஆலயத்தினுடைய வரலாறு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் மாவிட்டபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி தேரில் ஏறுவதற்காக நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். மெதுவாக அசைந்து வருகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும்.
தற்பொழுது தேர் மேடைக்கு சுவாமி ஏறுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து தற்பொழுது முருகப்பெருமான் அந்த தேரில் ஏறுகிற காட்சி, தேருக்கு முருகப்பெருமான் அழைத்து செல்லுகிற அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிகவும் தெளிவான காட்சிகளாக இருக்கும். நீங்கள் நேரடியாகவே இங்கே சம்பவ இடத்தில் இருந்தால் கூட இவ்வளவு தெளிவாக பார்க்க முடியாது. அவ்வளவுக்கு தெளிவான காட்சிகள் நீங்கள் இந்த காணொலியூடாக பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தவறாது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த காணொலிகளை பார்க்கும் பொழுது எவ்வாறான உணர்வுகள் ஏற்படுகின்றது என்பதை தவறாமல் தெரிவிங்க. தேர்வில் ஏற்றப்பட்ட முருகப்பெருமானுக்கு அந்த திருச்சிலைகள் திறக்கப்பட்டு தற்பொழுது தீபம் காட்டப்படுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு முன்னே இருக்கிற அந்த தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருந்த தேங்காய்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அதுக்கு பிறகு விநாயகருக்கு முன்னே இருக்கிற அந்த தேங்காய்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு தற்பொழுது தேர் திருவீதி விளம்பரத்திற்குரிய ஆயத்தம் பிள்ளையாரினுடைய அந்த தேர் அசைகிற காட்சிகள் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு கூடிய அந்த மிகப்பெரிய அளவான தேர் இங்கே பார்த்தீங்கன்னா 4 வடம் போட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த தேரில் சாதாரணமாக கோயில்களில் 2 வடம் போட்டு தேர் இழுப்பார்கள். ஆனால் இங்கே 4 வடங்களில் தேர் இழுக்கப்படுகின்றதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அவ்வளவுக்கு இந்த தேரினுடைய பலம் வந்து மிகப்பெரிய அளவான பலம், மிகப்பெரிய அளவிலான தேர் என்பதன்படியால் பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் கடந்த வருடம் கூட பார்த்தீங்கன்னா இந்த தேர் வந்து இழுத்துக்கொண்டு போகின்ற நேரங்களில் அசைய முடியாமல் என்று அதுக்கு பின்னர் இயந்திரங்களின் உதவியுடன் அந்த தேர் அசைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர் இழுக்க போன்ற அந்த காட்சி உடைக்கப்பட்டிருக்க அந்த தேங்காய்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். தேரை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவான தேர். அதோட பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் எல்லாமே கலைநயத்துடனான சிற்பங்கள் இந்த இடத்துல தேரிலே எந்த இடத்திலேயும் சிற்பம் இல்லை என்று சொல்ல முடியாது. பாருங்கள் எவ்வளவுக்கு கலை நயமாக இந்த இடத்துல சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுக்கு மிகப்பெரிய அளவிலான தேர் சிற்பங்களாலே நிறைந்திருக்கக்கூடிய அளவில் அந்த தேரை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த இடத்துல இந்தியாவினுடைய தூதுவர், அதாவது இலங்கைக்கான இந்திய தூதுவர் வந்து இந்த இடத்துல இருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதில் அந்த மஞ்சள் சால்வை கட்டி கொண்டிருப்பவர் தான் அந்த தூதுவர். அவர் கூட இந்த இடத்துல கலந்திருக்கிறார். இந்த ஆலயத்திற்கும் இந்தியாவிற்குமே நிறைய அளவிலான தொடர்புகள் இருக்கிறது. அந்த காரணத்தினால் என்னவோ தெரியவில்லை, அவரும் இந்த இடத்திலே கலந்து சிறப்பித்திருக்கின்றார்.
இந்த தேரினுடைய சில்லை பார்த்தீங்கன்னா சில்லுக்கு முழுவதுமாகவே இரும்பாலே செய்யப்பட்டிருந்த சில் வந்து சில்லின் வெளிப்பகுதி முழுவதும் இரும்பாக செய்யப்பட்டிருந்தது. அதோட அந்த சகடை பார்த்துட்டு மற்ற ஆலயங்களிலே பலகையிலே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இரும்பாலை, அந்த சகடை கூட இரும்பாலை தான் இருக்கின்றது. அதை தட்டுவதற்குரிய அந்த சுற்றியல் மிக பெரிய அளவிலான அந்த மடத்தல் என்று சொல்லப்படுகிறது. அந்த சுற்றியல் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டாம் தேருடைய பாரம் வந்து அதிகமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அந்த மற்ற மரம் போடைக்கு அது வந்து முறிவதற்கு உடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு பயன்படுத்துகிறார்கள். காங்கேசந்துறை வீதி முழுவதும் பார்த்திங்கன்னா மக்கள் வெள்ளம், அதாவது பார்த்திங்கன்னா இந்த தேர் பார்த்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா காவடிகள் வந்து காவடிகள் அதிகமாக வந்து வந்துருக்குது. பறவை காவடிகள், தூக்கு காவடிகள்னா காவடிகள் இந்த இடத்துல வந்து இருக்குது. கடுமையான வெயில் நம்மள அவங்களுக்கு தெரியும். இந்த காலங்கள் பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் உள்ளபடியால் வீதியின் இது மருந்துகள் தான் பார்த்திங்கன்னா மக்கள் அதோட இந்த இடத்துல பாருங்கள் படையல் வைத்திருக்கணும். பிலாப்பழ படையல், அதாவது பழம் பாருங்கள் ஃபுல்லாக பிலாப்பழமே வைத்து ஒரு மிகப்பெரிய படையல் வந்து போட்டிருக்கணும். முருகனின் பார்த்திங்கன்னா இந்த ராஜ கோபுரத்துக்கு முன்னால் வந்து வரப்போகிறார். அதாவது சுற்றி விளம்பரம் வந்து இருக்கா. ஆலயத்தின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராஜ கோபுரத்துக்கு வாசலுக்கிட்ட வரப்போகுது முருகனுடைய தேர் சிறிது நேரத்தில். இன்னும் இந்த மாவை கண்டன் அப்படிப்பட்ட